என்னங்க அந்த ஸ்பாண்டானான்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க. என்ன ஸ்பாண்டனாவா? அதாங்க குத்துப்பட ஹீரோயின் திவ்யா ஸ்பாண்டானா. குத்துப்பட ஹீரோயின் அது திவ்யா ஸ்பந்தனாடி. அது கூட ஒன்றும் சொல்ல தெரியாதா? பார்த்து எதிர்ச்சு ஸ்பாண்டனாவை போய் ஆண்டனா சொல்லுவா போல. சும்மா ஓவரா கிண்டல் பண்ணாதீங்க. ஏங்க இந்த மசாலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சான்னு பாருங்களேன். என்னது எக்ஸ்பீரியன்ஸ்டா? அதாங்க டேட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கெட்டு போயிடுமே, அது சொல்றேன். ஓ எக்ஸ்பீரியா? பார்த்து எதிர்ச்சு எக்ஸ்பீரியா? இதுல ஆஃபீஸ் வர போனோம். ஆஃபீஸ் போனால் எல்லாரும் எக்ஸ்பீரி ஆக்கிடுவல்ல. அதுதான் சொல்ல வந்தேன். தப்பா போங்க. என்னங்க என்னடி? ஒன்னும் கையில சோப்பா இருக்கு, பாசிப்பருப்பு எடுத்து 2 கப்பு குண்டான்ல போடுங்களேன், நைட் டின்னருக்கு. இது கூட செய்ய முடியாதா? எல்லா வேலையும் தலையே போடு. போட்டு வச்சுக்கிறேன், எடுத்துக்கோ. இது பாரு ஏங்க, உங்களை நான் பாசிப்பருப்பு தானே ஊற வைக்க சொன்னேன். என்னங்க இது மூக்கடலையை போய் ஊற வச்சிருக்கீங்க. இது என்ன மூக்கில் நோய்ச்சிக்கிறதுக்கா? ஐயோ ஐயோ, இவர் பாரு அவங்க அப்பாவுக்கு பாசிப்பருப்பு மூக்கலைக்குமே வித்தியாசம் தெரியல. நல்லா சாப்பிட மட்டும் வந்துடுவீங்கல்ல. ஐயோ ஐயோ. என்னடி நக்கலா? நீ உள்ள போடா. என்னங்க இப்போ வலிக்குதா? எனக்கும் இதே மாதிரி தானே வலிச்சிருக்கோம். தினமும் சாப்பிட்ற உயிர் வாழ் தேவையான சாப்பாடு என்னன்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் நான் ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ப்ரொனன்சியேஷன் தப்பாக நான் சொல்லிட்டேன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க குழந்தைங்க முன்னாடி. நாளைக்கு அந்த பசங்க என்னை எப்படிங்க மதிப்பாங்க? நான் ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்க. படிப்பில் நீங்கள் உட்காடுறீங்களா? நான் தானே உட்காடுறேன். உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக இதை பண்ணலங்க. இந்த வழியை நீங்கள் உணரணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். இனிமேலாவது என்ன பருப்புக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் ஓகே, இல்லைனா சோத்துக்கு தான் திண்டாடணும்.